இந்து தமிழ் திசை ஆன்லைன் வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 2025 ஆண்டிற்கான பலாபலன்களுக்கான பதிவு பார்க்கலாம். உங்கள் அனைவருக்கும் இந்து தமிழ் திசை குழுமத்தின் சார்பில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆங்கில புத்தாண்டிலே உங்கள் அனைவரது வாழ்விலும் நலமும் வளமும் செல்வமும் ஒளியும் சேர இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயனம் ஹேமந்த ருது மார்கழி மாதம் 16ஆம் நாள் பின்னிரவு, 17ஆம் நாள் முன்னிரவு. இதில் சுக்லபக்ஷ பிரதமை, பூராடம் நட்சத்திரம், வியாகாத நாம யோகம், பவகரணம் கூடிய சுபயோக சுபதினத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு 2025 ஆண்டானது நமக்கு பிறக்கிறது. இந்த ஆண்டு நமக்கு கன்னியா லக்னத்தில் நமக்கு பிறக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டு காலகட்டத்தை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரலமையில், கர்க்கடக ராசியில் செவ்வாய் வக்ரலமையில், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன் சந்திரன், கும்பராசியில் சுக்கிரன் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய அமைப்பானது நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த 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 வருஷத்தை பொறுத்த மட்டில் நமக்கு 2 விதமான விஷயங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி இந்த வருஷம் இல்லை, குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சி மட்டும்தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வருஷம் மார்ச் 29 சனி பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்கிறாங்க. மற்றபடி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சியானது நமக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி அமைஞ்சிருக்கு. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்குது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த 2025 ஆண்டிற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2025 ஆண்டிற்கான லோக பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த 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 வருஷத்தை நம்ம எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படியும் பாக்கிய பஞ்சாங்கப்படியும் பொதுவான பெயர்ச்சிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி பொதுவாக இருக்குது, குரு பெயர்ச்சி பொதுவாக இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் 2026 மாசி மாதம் பிப்ரவரியில் தான் நமக்கு சனி பெயர்ச்சி சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் திருநள்ளாறுலேயும் சனி பெயர்ச்சி. சரி, இப்போ எந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் நமக்கு நடக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, சனி ராகுவோட சேர்க்கை. வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துட்டோம்னா இந்த வருஷம் மே மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் பிப்ரவரி வரைக்கும், ஸோ அப்ராக்சிமேட்டாக இதில் ஒரு 7, அதில் ஒரு 2 9 மாதம் சனி ராகுவோட சேர்க்கை கும்ப ராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி நிகழ்கிறது. சில சேர்க்கைகள், சில கிரகங்களுடைய சேர்க்கைகள், சில கிரகங்களுடைய கூட்டணி நமக்கு எப்போதுமே அது உலக அளவில் சில விஷயங்களை நமக்கு சொல்லும். இப்போ குரு நமக்கு இப்போ ரிஷபத்தில் இருக்கார். ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறார். அவர் அதாவது பாவோத்பாவம் அடிப்படையில் நமக்கு பிரமாணப்படி, அதாவது பஞ்சாங்கப்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் குரு பகவான் நட்பு கிரகமாக இருந்தாலும் அவருடைய குருவுக்கு, குருவினுடைய ஸ்தானத்துக்குங்கிறது தனுசு ராசிக்குன்னா அது பாதகஸ்தானம். அப்போ அது அது ஒரு விதத்தில் நமக்கு நட்பாக இருந்தாலும் ஒரு விதத்தில் நமக்கு அது பாதகமாகவும் நமக்கு அமையுது.
ராகு கேதுவை பொறுத்த மட்டில் சர்ப்ப கிரகமான கேது சிம்மத்துக்கு வர எப்போதுமே நெருப்பு ராசிகளை பொறுத்தவரை, அதாவது மேஷம் சிம்மம் தனுசு ராசிகளை பொறுத்த மட்டில் ராகு தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ராகு சஞ்சாரம் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கலை. அதே வேளையில் கேது வர்றது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நமக்கு நிச்சயமான முறையில் நமக்கு கொடுக்காது. அப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ குரு பகவான் இருக்கிறது நட்பு அப்படின்னு நம்ம பிரமாணப்படி சொன்னாலும் அது சில பாதிப்புகளை நமக்கு கொடுக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு நெருப்பு ராசியான ஸ்திர ராசியான சிம்ம ராசிக்கு கேது பகவான் வர்றது அது ஒரு 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 விஷயம். அடுத்தது கும்பராசியில் சனி ராகுவோட ஒரு கூட்டணி. இப்படி வந்து நம்ம இந்த பலன்களை நாம் இப்போ கொண்டு போகிறோம். இந்த 2025 அப்படின்னு நம்ம அந்த கூட்டுத்தொகையை பார்த்தோம்னா 9 வருது. 9ங்கிறது நியூமராலஜி படி அது வந்து செவ்வாய்க்குரிய எண். அப்போது இந்த வருஷம் நம்ம எடுத்துனோம்னா ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில போர் பதற்றம் என்பது அதிகரிக்கும். அது இப்போ நம்ம பாரத தேசமாக இருந்தாலும் சரி, நம்ம அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி, இப்போ நமக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும். இந்த சிரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதே மாதிரியான பல நாடுகளில் ஒரு 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 எதிர் முகாம்களில் இருக்கிறவங்க, அதாவது அரசாங்கத்திற்கு எதிர் முகாமில் இருக்கிறவங்க, அவங்க வந்து எழுச்சி பெறுறது, இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மாற்றுறது, இதெல்லாம் உலக அளவிலேயே நிறைய நடக்கும். இப்போது நமக்கு வந்து எடுத்துட்டோம்னா காற்று ராசிகளில் நிறைய கிரகங்கள் சஞ்சாரம், எப்படி நிறைய வருட கிரகங்கள் சஞ்சாரம் எப்படி சஞ்சாரம் ஆகுது அப்படின்னா, மிதுனத்தில் குரு வரப்போகிறார், கும்பத்தில் சனி ராகுவோட சேர்க்கை வருது. இந்த குரு மிதுனத்தில் இருக்கிறதுனால அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்க்க போகிறதுனால நமக்கு சில நன்மைகள் நடக்கும். அதாவது இந்த சனி ராகு கூட்டணிங்கிறது ஒரு சரியில்லாத கூட்டணிங்க. சனி ராகு சேர்க்கை இருக்கக்கூடாது. அது ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து அது லோக ஜாதகமாக எடுத்தினாலும் சரி, எப்படி எடுத்தினாலும் சனி ராகுவோட கூட்டணிங்கிறது இருக்கக்கூடாது. அது அந்த அளவுக்கு சரி இல்லை. அப்போ உலக அளவுலேயே இந்த வருஷம் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம்னா ஒரு 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 தடுமாற்றமான ஒரு நிலை தான் இருக்கும். எந்த மாதிரியான தடுமாற்றம் இருக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்துனோம்னா, முதல் விஷயம், அரசாங்கம், ஆட்சி, அதிகாரம் சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு அது வந்து இப்போ அதாவது ஒரு 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 நாட்டையே நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு ஒரு ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கூட ஒரு சரியில்லாத ஒரு தன்மையாக நமக்கு அமைஞ்சிருச்சு. அரசியல் தலைவர்களுக்கு இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சரியில்லை. அப்போ உலக அளவிலேயே அரசியல் தலைவர்கள், ஒரு 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 ஏதோ ஒரு தலைவர்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் வந்து சரியில்லாத ஒரு தன்மையாக அமைஞ்சிருக்கு. இப்போ சனியினுடைய பார்வையை நாம் பார்க்கணும். அப்போ சனி வந்து 1ஆம் இடத்தை பார்க்குறார், காலபுருஷ தத்துவத்தினுடைய 1ஆம் வீட்டை பார்க்குறார், 5ஆம் வீட்டை பார்க்குறார், அப்புறம் நமக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ உலக அளவில் இந்த மரணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காற்றுங்கும் போது விமானம் சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு விபத்துக்கள், இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயங்கள், அது எல்லாமே நமக்கு நிறைய நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் குழந்தை மரணங்கள், அது வந்து கொஞ்சம் நிறைய 12 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவருடைய ஒரு மரணங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்துல இருந்த கேது, காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் இருந்த கேது இப்போ நமக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கு வர. அப்போது இது இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம கொரோனாவில் நம்ம இருந்தோம். இப்போ அதே மாதிரியான ஒரு தன்மை மறுபடியும் வரலாம். ஏன்னா நம்ம இந்த வருஷம் பங்குனி மாதத்தில் எடுத்துட்டோம்னா, இந்த கொரோனாவுக்கு முந்தின ஒரு டிசம்பர் ஞாபகம் இருக்கும். நம்ம 2019 டிசம்பரில் 24, 25, 26 இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம். டிசம்பர் 24, 25, 26 இந்த காலகட்டம் ஒரு 6 கிரக கூட்டணி நமக்கு தனுசு ராசியில் நமக்கு நடந்தது. அப்போ அதே மாதிரியான ஒரு கூட்டணி இந்த வருஷம் பங்குனி மாதம் நமக்கு மீன ராசியில் நடக்க போகுது. 4 கிரகங்களுடைய ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குரு சனி இல்லை, பட் ஒரு 4 கிரகங்களுடைய ஒரு கூட்டணியானது நமக்கு இந்த மீன ராசியில் நடக்குது. அப்போது சனி வந்து ஒரு ஒரு சர்ப்ப கிரகத்தோடு சேரும்போது, கேதுவோடையோ அல்லது கேதுவோட சேர்ந்தபோது நம்ம கொரோனா வந்தது, இப்போ ராகுவோட சேரும்போது ஒவ்வொரு நாடுகளும் ஒரு அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள, ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வலிமையை வெளிக்காட்டிக்கொள்ள இன்னொரு நாடுகளின் மீது படையெடுக்கிறது,
வார்த்தைகள், போர் அது மாதிரி நடக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இந்த வருஷம் நடக்கும். சரி, இதுவரை நம்ம இப்போ சில விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசியலில் ஒரு 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 ஸ்திரமற்ற தன்மை. ஒரு 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 கட்சி இந்த கட்சியோட சேருமா அப்படின்னு நம்ம நினைச்சது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சது, இதெல்லாம் இந்தியாவில் நிறைய அரசியல் கட்சிகளுக்குள்ள நடக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இராணுவங்கள் ரொம்ப ரொம்ப பலப்படும். இராணுவத்துக்குன்னு சொல்லி ஒரு புதிய உபகரணங்கள், புதிய ஒரு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். தொலைத்தொடர்புத்துறை கொஞ்சம் பாதிக்கப்படும். அது கொஞ்சம் சரியாக இல்லை. அது மாதிரி தொலைத்தொடர்புத்துறை அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி 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 எடுத்துக்கலாம் அப்படின்னா, எதிர்பார்த்த ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பக்கத்தில் ஒரு வளர்ச்சி அப்படின்னு அவன் போனாலும் நிறைய தொலைத்தொடர்புத்துறை நிறுவனங்கள் க்ளோஸ் ஆகக்கூடிய, அதாவது மூடக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஒரு பக்கத்தில் நமக்கு காணப்படுறது. அப்புறம் மெயினாக பார்த்தோம்னா, தங்கத்தினுடைய விலையானது உலக அளவிலேயே கண்டிப்பான முறையில் அதிகரிக்கும். நம்ம நாட்டில் நிறைய தர்ம சிந்தனை கொஞ்சம் வளரும். அதற்கெல்லாம் இந்த வருஷத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை தலைமை தாங்குபவர்கள், தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் உண்டாகலாம். முக்கியமாக தமிழ்நாட்டில் தலைமை பீடத்தில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அது மாதிரி நிறைய அவதூறுகள் அவங்க பேரில் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வருஷத்தில் நமக்கு நடக்கலாம். பொதுவாக தமிழ்நாடுகள்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, இது மாதிரி எல்லாமே நமக்கு நடக்கும். இந்த வருஷத்தில் நிறைய சாதி மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள், புரட்சி திருமணங்கள், இதெல்லாம் இந்த வருஷத்தில் நிறைய நடக்கும். திருமணம் ஆகாத 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த வருஷத்தில் திருமணம் நிச்சயமான முறையில் நடைபெறும். மறுமணம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த வருஷத்தில் கண்டிப்பான முறையில் உண்டு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நமக்கு ஓரளவு நல்லா இருக்குது. பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வருஷத்தினுடைய ஒரு அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது சிவப்பும் பச்சையும் சொல்லலாம். சிவப்பும் பச்சையும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிறம். அது மாதிரி இந்த வருஷத்தினுடைய நம்ம ஒவ்வொரு வருஷம் ஒரு தெய்வம் சொல்லுவோம். அப்போ முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். இந்த வருஷத்தில் முருகப்பெருமான் வழிபாடு ஒரு பெரிய உச்சத்தை கண்டிப்பான முறையில் அடையும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கட்டவன இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.